வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். உலகிலேயே மிகவும் பழமையான மொழி தமிழ். மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேச்சு. நல்ல கண்ணுவுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கியது எனக்கு கிடைத்த பெருமை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். மேட்டூர் அருகே சுங்கச்சாவடியில் வட மாநிலத்தவர்களை தாக்கியதாக 3 காவலர்கள் சஸ்பெண்ட். வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வைரலான நிலையில் நடவடிக்கை. புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி 2 நாட்களுக்கு கடலில் இறங்கவோ குளிக்கவோ அனுமதி இல்லை. பொதுமக்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிப்பு. காவல்துறை அறிவிப்பு. இந்து சமய அறநிலையத்துறைக்கு 3 ஆண்டுகளில் 10 கோடி ரூபாய் வருமானம். அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. தொடர் விடுமுறை எதிரொலி. திருச்செந்தூர் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதல். தென்கொரிய விமான விபத்தில் சிக்கி 179 பேர் உயிரிழந்த சோகம். வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. இனி விரிவான செய்திகளை காணலாம். உலகிலேயே மிகவும் பழமையான மொழி தமிழ் என்று மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி கூறியுள்ளார். பிரதமர் மோடி ஒவ்வொரு மாதமும் இறுதி ஞாயிறு அன்று மன் கி பாத் என்ற மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் வானொலியில் மக்களுடன் பேசி வருகிறார். இன்றைய மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, உலகிலேயே பழமையான மொழி தமிழ் என்பதில் ஒவ்வொரு இந்தியனுக்கும் பெருமை என்றும், உலகெங்கிலும் தமிழ் மொழியை படிப்பவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் அவர் கூறினார். நல்ல கண்ணுவுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கியதே எனக்கு கிடைத்த பெருமை என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரான நல்லகண்ணுவின் 100ஆண்டு விழா நடைபெற்றது. நல்லகண்ணுக்கு பழ நெடுமாறன் நடத்தும் பாராட்டு விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நல்லகண்ணுக்கு சால்வை அணிவித்து கேடயம் வழங்கி சிறப்பித்தார். இதைத் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், நல்லகண்ணுவிடம் வாழ்த்து பெறுவதற்காக வந்துள்ளதாகவும், 100 வயதை கடந்தும் அனைவருக்கும் வழிகாட்டியாக உள்ளார் என்றும், பெரியார் கலைஞருக்கு கிடைக்காத பாக்கியம் நல்லகண்ணுவுக்கு கிடைத்துள்ளதாக அவர் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், இயக்கத்திற்காக இயக்கமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் மாமனிதர் நல்லகண்ணு என்றும், கலைஞர் இவருக்கு அம்பேத்கர் விருது வழங்கினார், நான் இவருக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கினேன், நல்லகண்ணுவுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கியதே எனக்கு கிடைத்த பெருமை என்றும் முதலமைச்சர் கூறினார். இந்து சமய அறநிலையத்துறைக்கு 3 ஆண்டுகளில் 10 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை அலுவலகத்தில் இன்று இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் தெய்வ திருவுருவ படங்களுடன் தயாரிக்கப்பட்டுள்ள 2025ஆம் ஆண்டிற்கான நாட்காட்டியை அமைச்சர் சேகர்பாபு வெளியிட்டார். இந்த நிகழ்வில் ஆணையர் ஸ்ரீதர், கூடுதல் மற்றும் இணை ஆணையர்கள் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர்பாபு, இந்து சமய அறநிலையத்துறைக்கு கடந்த 3.5 ஆண்டுகளில் 10 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாகவும், சட்ட திருத்தத்திற்கு உட்பட்டு பணியாளர்களை நியமிக்க அரசு பணியாற்றுகிறது, 20,000 கோவிலுக்கு அறங்காவலர்கள் பணிக்கு விண்ணப்பங்கள் வந்துள்ளதாகவும், அறநிலையத்துறை சட்ட விதிகளில் மாற்றம் செய்வது குறித்து ஆலோசித்து முடிவு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். தென்கொரிய விமான விபத்தில் சிக்கி 179 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் இருந்து 175 பயணிகள், 6 விமான ஊழியர்கள் என மொத்தம் 181 பேருடன் தென்கொரியாவின் முவான் நகருக்கு இன்று விமானம் வந்து கொண்டிருந்தது. முவான் விமான நிலையத்தில் தரையிறங்க முயற்சித்த போது விமானம் விபத்துக்குள்ளானது. லேண்டிங் கியரில் கோளாறு ஏற்பட்டதால் தரையிறக்கத்தின் போது விமானம் விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தால் விமானம் வெடித்து சிதறியது. இந்த கோர விபத்தில் சிக்கி 62 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியிருந்தது. இந்த சம்பவம் அறிந்து விரைந்து வந்த மீட்புக் குழுவினர் விபத்தில் படுகாயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்தனர். இந்நிலையில் விமான விபத்தில் 2 நபர்களை தவிர அதில் பயணம் செய்த 179 பேரும் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்து குறித்து அதிகாரிகள் உயர்மட்ட விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வண்டலூர் உயிரியல் பூங்கா வரும் 31ஆம் தேதி திறந்திருக்கும் என்று பூங்கா நிர்வாகம் அறிவித்துள்ளது.
சென்னையை அடுத்த வண்டலூரில் உள்ள அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் ஏராளமான விலங்குகள் மற்றும் பறவைகள் பராமரிக்கப்பட்டு வருகிறது. பூங்காவிற்கு வழக்கமாக செவ்வாய்க்கிழமை விடுமுறை தினமாகும். இதற்கிடையில் வருகிற செவ்வாய்க்கிழமை புத்தாண்டுக்கு முந்தைய தினம் என்பதாலும் அரையாண்டு விடுமுறை என்பதாலும் பூங்காவுக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிக அளவில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் வண்டலூர் உயிரியல் பூங்கா பொதுமக்கள் பார்வைக்காக வருகிற செவ்வாய்க்கிழமை திறந்திருக்கும் என்று பூங்கா நிர்வாகம் அறிவித்துள்ளது. வைகை அதிவிரைவு எக்ஸ்பிரஸ் ரயில் மேல்மருவத்தூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்னை எழும்பூரில் இருந்து புறப்பட்டு மதுரைக்கு செல்லும் வைகை அதிவிரைவு எக்ஸ்பிரஸ் ரயில் இருமுடி தைப்பூசம் திருவிழாவை ஒட்டி இன்று முதல் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 11ஆம் தேதி வரை மேல்மருவத்தூரில் 2 நிமிடம் நின்று செல்லும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அந்தியூர் அருகே பாஜக பிரமுகர் மர்மமான முறையில் உயிரிழந்த வழக்கில் 10ஆம் வகுப்பு மாணவன் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். ஈரோடு மாவட்டம் ஒல்லக்கடம் பகுதியைச் சேர்ந்த செல்வராஜ் என்னும் பாஜக பிரமுகர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது புரவிப்பாளையம் பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீசாரை கண்டு ஒரு சிறுவன் உட்பட 3 இளைஞர்கள் தப்பியோட முயன்றனர். பின்னர் அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் தப்பியோடிய மூவரும் குருவரெட்டியூர் மேட்டுப்பாளையம் காலனி பகுதியைச் சேர்ந்த அசோக், 10ஆம் வகுப்பு படிக்கும் சபரி மற்றும் திலீப் என்பது தெரிய வந்தது. மேலும் அசோக் ஒலக்கடம் பகுதிக்கு சென்ற போது செல்வராஜ் நகைகளை அணிந்திருந்ததை பார்த்து அவரை பின்தொடர்ந்துள்ளார். அப்போது அவர் வீட்டில் தனியாக வசிப்பதை அறிந்த அசோக் அவரது வீட்டின் உள்ளே புகுந்து திருட திட்டம் தீட்டியுள்ளார். இதையடுத்து கடந்த 22ஆம் தேதி தனது உறவினர்களான திலீப் மற்றும் சிறுவன் சபரியுடன் செல்வராஜ் வீட்டிற்கு சென்று அவரை கொலை செய்து அவர் அணிந்திருந்த நகைகளை திருடிக் கொண்டு தப்பி சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்களிடமிருந்து 7.25 சவரன் தங்க நகைகள் மற்றும் 2 சக்கர வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் அவர்களை கைது செய்து சிறுவன் சபரியை சீர்திருத்த பள்ளியில் சேர்த்தனர். அம்பத்தூரில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட லாட்டரி விற்பனையில் ஈடுபட்ட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். சென்னை அம்பத்தூர் ஓட்டி பேருந்து நிலையம் அருகே லாட்டரி விற்பனை நடைபெறுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள ஆட்டோ ஸ்டாண்டில் 5 பேர் ஆன்லைன் வாயிலாக தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட கேரளா, பூட்டான் லாட்டரிகளை வாங்கி துண்டு சீட்டுகளில் எழுதி விற்பனை செய்தது தெரிய வந்தது. அவர்களை கைது செய்த போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் நாராயணன், மொக்கை சாமி, ரஜினி, முருகன், கணேஷ் என்பதும் தேவராஜ் என்பவரும் வேலை செய்து வருவதாகவும் தேவராஜின் வாட்ஸ்அப் மூலம் கேரளா, பூடான் லாட்டரி பெற்று விற்பனையில் ஈடுபட்டதாக தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அவர்களிடமிருந்து 2800 ரூபாய் பணம், 4 செல்போன், ரசீது, புத்தகம் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ECR, OMR பகுதிகளில் புத்தாண்டு கொண்டாடுவோருக்கு புதிய 13 அம்ச கட்டுப்பாடுகள் காவல்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. புத்தாண்டு பண்டிகையை ஒட்டி ECR, OMR பகுதிகளில் அதிக அளவு மக்கள் கூடும் பகுதியாகும். இந்நிலையில் தாம்பரம் மாநகர காவல்துறை சார்பில் ECR பகுதிகளுக்கு புத்தாண்டை கொண்டாட வரும் பொதுமக்களுக்கு 13 அம்ச புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. இதில் புத்தாண்டு நிகழ்ச்சிகள் நடைபெறுவது குறித்து முன்கூட்டியே காவல் நிலையத்தில் தெரிவித்து உரிய துறைகளிடமிருந்து அனுமதி பெற்றிருக்க வேண்டும். புத்தாண்டு கொண்டாட்டமானது இரவு 12 மணிக்கு மேல் அனுமதிக்க கூடாது என்றும் பட்டாசுகள் ஏதும் வெடிக்க அனுமதி அளிக்கக்கூடாது என்பன உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கட்டுப்பாடுகளை மீறும் பட்சத்தில் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. தாம்பரம் சிட்டி போலீஸ், பள்ளிக்கரணை மாவட்டம், எங்களுடைய கமிஷனர் அவருடைய உத்தரவின் பேரில் இன்னைக்கு FL2, FL3, FL1 பார் ஓனர்ஸ், பீச் ரிசார்ட்ஸ் ஓனர்ஸ், ஹோட்டல் எல்லாரோடைய ஓனர்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிள் பர்சன்ஸ் எல்லாத்தையும் நினைச்சு இன்னைக்கு ஒரு மீட்டிங் போட்டிருக்கோம். இந்த மீட்டிங் வந்து நம்ம 2025 நியூ இயர் செலிப்ரேஷன்ஸ் நல்லபடியாக சிறப்பான முறையில் போகணுன்றதுக்காக போடப்பட்ட மீட்டிங். இப்போ போலீஸ் அன்னைக்கு நைட்டு டிசம்பர் 31 அந்த நைட்டு என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயங்களை அவங்க சொல்லியிருக்கோம். ஸோ கம்ப்ளீட் ECR ரோடு, OMR ரோடு கம்ப்ளீட்டாக அன்னைக்கு நைட்டு 8 மணிக்கிலேருந்து நைட்டு 2 மணி வரைக்கும் நம்மளோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். ரேசிங் ஆஃப் பைக்ஸ் இருக்கிறத அவாய்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அண்ட் கம்ப்ளீட் செக்கிங் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த மக்கள் வந்து சந்தோஷமான முறையில் நியூ இயர் கொண்டாடணுன்ற ஒரே உள்நோக்கம் தான். அந்த நோக்கத்தின் அடிப்படையில் இந்த வெஹிக்கிள் செக்கப்பாக இருக்கட்டும், இல்லை வேறு புக்கிங் ஆஃப் கேசஸும் இருக்கும்.
ஸோ அதனால அதுக்காக தான் போடப்பட்ட மீட்டிங் இது. திசையன்விளை அருகே 2 பேரை வெட்டிவிட்டு தப்பி ஓடிய நபரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே மன்னார்புரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் சுடலை மற்றும் சிவா. நண்பர்களான இவர்கள் 2 பேரும் நவலடி சாலையில் உள்ள அரசு மதுபான கடை அருகே மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த மர்ம நபர் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் 2 பேரையும் வெட்டிவிட்டு சிவா பையில் வைத்திருந்த ரூபாய் 19,000 மதிப்புள்ள செல்போனை பறித்துக் கொண்டு தப்பி சென்று விட்டார். இதுகுறித்து அளித்த புகாரின் பேரில் வந்த போலீசார் இருவரையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் நவலடி சாலையில் உள்ள கருப்பசாமி கோவில் தெருவை சேர்ந்த திவாகர் என்பதும் அவர் எம்எல் தேரி பகுதியில் பதுங்கியிருப்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உத்தரமேரூரில் வெங்கச்சேரி பாலாற்றில் குளிக்க சென்ற மூவர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அடுத்த வெங்கச்சேரி பாலாற்றில் வடகிழக்கு பருவமழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தடுப்பணையை தாண்டி தற்போது வரை வெள்ள நீர் சென்று கொண்டிருக்கிறது. இந்நிலையில் கடம்பர் கோவில் கிராமத்தை சேர்ந்த பத்மா என்பவர் சென்னையில் இருந்து வந்த தனது பேரன் பேத்தி ஆகியோருடன் அருகில் உள்ள வெங்கச்சேரி பாலாற்று தடுப்பணைக்கு குளிக்க சென்றுள்ளார். அப்போது பேரன் பேத்தி இருவரும் எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கியதை கண்ட பத்மா நீரில் குதித்த நிலையில் மூவரும் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த உத்தரமேரூர் தீயணைப்பு துறையினர் மற்றும் போலீசார் உயிரிழந்தவர்களின் சடலத்தை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரசு அறிவித்தபடி 15 நாட்களுக்குள் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கவில்லை எனில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என அருந்ததியர் நலசங்க தலைவர் சவுந்தரராஜன் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த தர்மகுடிக்காடு கிராமத்தில் 50க்கும் மேற்பட்ட அருந்ததியர் குடும்பங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டி பல வருடங்களாக போராட்டம் நடத்தி வந்த நிலையில் டிசம்பர் 30ஆம் தேதியன்று கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்தனர். இந்நிலையில் திட்டக்குடி வருவாய் ஆய்வாளர் மற்றும் தமிழ்நாடு அருந்ததியர் நல்வாழ்வு சங்க மாநில தலைவர் சவுந்தரராஜன் மற்றும் வருவாய் கோட்டாட்சியர் சையத் முகமது தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சம்பந்தப்பட்ட நிலத்தினை அளவீடு செய்து தகுதியான நபர்களுக்கு வீட்டுமனை பட்டா 15 நாட்களுக்குள் வழங்கப்படும் என தெரிவித்ததன் பேரில் 30ஆம் தேதி நடைபெற இருந்த உண்ணாவிரத போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டதாக கூறப்பட்டது. மேலும் அரசு கூறியபடி 15 நாட்களுக்குள் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கவில்லை எனில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என அருந்ததியர் நல சங்க தலைவர் சவுந்தரராஜன் கூறியுள்ளார். தர்மகுடிக்காடு கிராம அருந்ததியர்களுக்காக வீட்டுமனை இல்லாத அருந்ததியர்களுக்காக வீட்டுமனை பட்டா வேண்டி 30/12/2024 கடலூரில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பாக உண்ணாவிரத போராட்டம் நடத்த இருந்தோம். அது சம்பந்தமாக திட்டக்குடி வருவாய் வட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை. அதை அடுத்து விருதாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் தலைமையில் இன்று 27/12/2024 அமைதி பேச்சுவார்த்தை நடந்தது. இந்த பேச்சுவார்த்தையில் அங்கே இருக்கிற ஏழை மக்களுக்கு அருந்ததி மக்களுக்கு வீட்டுமனை இல்லாதவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்படும், 15 நாட்களுக்கு வழங்கப்படும் என்று வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் தெரிவித்ததன் பேரில் 15 நாள் கழித்து 10 நாள் வரைக்கும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை இந்த 15 நாட்களுக்குள் வருவாய் கோட்டாட்சியர்கள் தலைமையில் நடந்த அமைதி பேச்சுவார்த்தையில் உடன்பாடு செயல்படவில்லை என்றால் மீண்டும் எங்களுடைய அருந்ததி மக்களுக்கு. வேலூரில் குடியாத்தம் வட்ட அரசு கேபிள் டிவி ஆபரேட்டர்களின் கலந்தாய்வு கூட்டம் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் வட்ட அரசு கேபிள் டிவி ஆபரேட்டர்களின் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு தமிழ்நாடு தலைமை கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் மற்றும் தொழிலாளர் நலவாரிய சேர்மன் தஞ்சை ஜீவா கலந்து கொண்டு கலந்தாய்வு மேற்கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து குடியாத்தம் வட்டத்தில் உள்ள 50க்கும் மேற்பட்ட அரசு கேபிள் டிவி ஆபரேட்டர்களுக்கு அரசு நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய HD செட்டா பாக்ஸ்களை வழங்கினார். இதில் சென்னை தலைமை அலுவலக துணை மேலாளர் ஆத்மராம், வேலூர் மாவட்ட கேபிள் டிவி தனி வட்டாட்சியர் மணிகண்டன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரத்தில் இந்திய இலங்கை எல்லையில் மீன்பிடி தொழில் நடத்தி வரும் மீனவர்களுக்கு விரைவில் நல்ல முடிவுகள் மேற்கொள்ளப்படும் என்று இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் தெரிவித்துள்ளார்.
ராமநாதபுரம் மாவட்டத்தில் இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரவூப் ஹக்கீம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், இந்திய இலங்கை எல்லையில் மீன்பிடி தொழில் நடத்தி வரும் மீனவர்களுக்கு விரைவில் நல்ல முடிவுகள் மேற்கொள்ளப்படும் என்றும், வாழ்வாதாரத்தை இழக்கும் நிலையில் தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்துவதால் மீன்வளம் அழிந்து கொண்டிருப்பதாக இலங்கை அரசு கூறியதாக தெரிவித்தார். மேலும் இந்தியா எங்களுக்கு பல்வேறு உதவிகளை தொடர்ந்து செய்து வருகிறது என்பன உள்ளிட்டவற்றை தெரிவித்தார். இதில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் காதர் முஹைதீன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மாகாண சபை தேர்தலுக்கு முன்பு ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தல் நடப்பதாகத்தான் இப்பொழுது சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கொத்த அடிப்படையில் சில சட்டமூலங்கள் அடுத்த அமர்விலே பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட இருக்கிறது. மாகாண சபை தேர்தல் குறித்தும் ஒரு சர்ச்சை எழுந்திருந்தது. இங்கு கொஞ்சம் இந்த மீனவர் குறித்து பேசிய சர்ச்சை மாதிரி அதே அரசில் இருந்து மாகாண சபை தேர்தலை குறித்தும் மாறுபட்ட கருத்துக்கள், மாகாண சபை முறையே இல்லாமல் பண்ண வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் இலங்கை அதிபரின் இந்திய விஜயத்துக்கு பிறகு மாகாண சபை தேர்தல்கள் சம்பந்தமான விஷயத்தில் இந்திய அரசும் கரிசனை காட்டியதாக சொல்லப்படுகிறது. எனவே அதையொட்டி நிகழ்வுகள் சுமூகமாக நடக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு வித்தியாசமான அரசியல் சூழல் உருவாகி இருந்தது. இதிலே பல மூத்த தலைமைகள் தோல்வியை தழுவினாலும் நண்பர் மனோ கணேசனை மீண்டும் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று தேசிய பட்டியலூடாக அவருக்கு பாராளுமன்ற அந்தஸ்தை எங்களுடைய கூட்டணி வழங்கி இருக்கிறது. இந்த அடிப்படையிலே கொஞ்சம் மூத்த தலைமைகள் பாராளுமன்றத்தில் இல்லாமல் போனது குறித்த கவலை எங்களுக்கு இருந்தாலும், வள்ளியூரில் தொழிலாளர்களை ஜாதி ரீதியாக துன்புறுத்தும் மேலாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புரட்சி பாரதம் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் வள்ளியூர் காமராஜர் சிலை அருகில் புரட்சி பாரதம் கட்சி சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் வள்ளியூர் பணிமனையில் இருந்து முன்னறிவிப்பின்றி நிறுத்தப்பட்ட பேருந்துகளை மீண்டும் இயக்க கோரியும், பணிமனையில் பணிபுரியும் தொழிலாளர்களை கட்டாய இரட்டிப்பு பணி வழங்கி மன உளைச்சலை ஏற்படுத்துவதை நிறுத்த கோரியும், பணிமனை மேலாளர் வினோஜ் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோஷங்களை எழுப்பினர். புரட்சி பாரத கட்சி மாவட்ட செயலாளர் நெல்சன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட மகளிர் அணி தலைவி கனகராணி, திருவாடுதுறை ஆதீன குத்தகை விவசாயிகள் மற்றும் நீர்நிலை பாதுகாப்பு தலைவர் டாக்டர் பகத்சிங் முகமது உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வாழப்பாடியில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு நிரம்பிய ஏரியால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் 13வது வார்டு பகுதியில் உள்ள பாப்பான் ஏரி 31.49 ஹெக்டேர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இந்த ஏரி வாழப்பாடி மக்களுக்கு குடிநீருக்கான முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கி வருகிறது. வறட்சியின் காரணமாக 20 ஆண்டுகளுக்கு மேல் வறண்டு காணப்பட்ட நிலையில் தற்பொழுது கடந்த சில நாட்களுக்கு முன்பு சேலம் மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்ததில் பாப்பான் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்ததால் ஏரி முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதனை அப்பகுதி மக்கள் ஆர்வத்துடன் கண்டு மகிழ்ந்தனர். மேலும் மஞ்சள், குங்குமம், பூ உள்ளிட்டவை தூவி அப்பகுதி விவசாயிகள் பொதுமக்களும் அன்போடு வரவேற்றனர். தூத்துக்குடியில் சாத்தான்குளம் ஸ்ரீ மாரியம்மன் இந்து மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர்கள் இணைந்து மரக்கன்றுகள் நட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் ஸ்ரீ மாரியம்மன் இந்து மேல்நிலைப் பள்ளியில் 2000-2001 ஆண்டு பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியினை பள்ளியின் மூத்த ஆசிரியர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். இதில் கலந்து கொண்ட மாணவர்கள் பழைய நினைவுகளை நினைவூட்டும் வகையில் தேன் மிட்டாய், கடலை மிட்டாய் போன்ற பாரம்பரிய இனிப்புகள், பரிசுகளை பரிமாறிக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் முன்னாள் மாணவர்கள் அனைவரும் இணைந்து மரக்கன்றுகள் நட்டு வைத்தனர். இதில் பள்ளியின் தலைமை ஆசிரியர், சக ஆசிரியர்கள் மற்றும் பழைய மாணவர்கள் என 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அரக்கோணம் அருகே பொது இடங்களில் இறைச்சி கழிவுகள் மற்றும் இதர கழிவுகள் கொட்டும் கடைகளுக்கு சீல் வைக்கப்படும் என நகராட்சி ஆணையர் கன்னியப்பன் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் முக்கிய சாலைகள் ஓரம் மற்றும் பொது இடங்களில் குப்பைகள் கொட்டப்படுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதுடன் குப்பைகளில் உள்ள கழிவுகளை உண்பதற்கு மாடுகள் மற்றும் நாய்கள் சாலைகளில் அதிக அளவில் நடமாடுவதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இதுகுறித்து கவுன்சிலர்கள் மற்றும் பொதுமக்கள் நகராட்சி ஆணையர் கன்னியப்பனிடம் கோரிக்கை வைத்ததை அடுத்து நகராட்சி அலுவலர்கள் அவசர ஆலோசனை கூட்டத்தினை நடத்தினர். அதில் பொது இடங்களில் குப்பைகள் கொட்டி வரும் கடை உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் விதமாக நகராட்சியின் மூலம் 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டுள்ளது. அதே தவறை மீண்டும் செய்தால் 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். தவறினால் கடைகளுக்கு சீல் வைக்கப்படும் என ஆணையர் கன்னியப்பன் தெரிவித்தார். இதில் சுகாதார அலுவலர் வெயில்முத்து, வருவாய் ஆய்வாளர் ராஜேந்திரன், சுகாதார ஆய்வாளர் சுதாகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரத்தில் திமுக இளைஞரணி சார்பில் சட்டமன்ற தொகுதி சமூக வலைதள பயிற்சி முகாம் நடைபெற்றது. திமுக இளைஞரணி சார்பில் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி சமூக வலைதள பயிற்சி முகாம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் மாவட்டம், நகரம், ஒன்றியத்தின் வாயிலாக இளைஞர்கள் வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு மற்றும் சமூக வலைதளங்களை பற்றியும் பயிற்றுநர்களை கொண்டு பயிற்சி அளிக்கப்பட்டது. மாவட்ட செயலாளர் சம்பத் ராஜா தலைமையில் நடைபெற்ற முகாமில் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாஷா முத்துராமலிங்கம், மாநில இளைஞரணி செயலாளர்கள் ராஜா, இன்பாரகு, மாவட்ட துணை செயலாளர் ரமேஷ் கண்ணா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சங்ககிரி அருகே நடைபெற்ற சிறப்பு மருத்துவ முகாமில் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே வடுகப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் வடுகப்பட்டி ஊராட்சி மன்றம் இணைந்து கலைஞரின் வருமுன் காப்போம் சிறப்பு மருத்துவ முகாமை நடத்தினர். முகாமிற்கு வட்டார மருத்துவ அலுவலர் வைத்தீஸ்வரன் தலைமை வகித்தார். ஊராட்சி மன்ற தலைவர் முத்துசாமி கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி முகாமை துவங்கி வைத்தார். இதில் பொது மருத்துவம், எலும்பு முறிவு, காது, மூக்கு, தொண்டை உள்ளிட்ட நோய்களுக்கு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இதில் வடுகப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார கிராம பொதுமக்கள் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக பால், தயிர், இளநீர், கரும்பு சாறு, எலுமிச்சை சாறு, விபூதி, சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேக பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க வண்ணமலர் மாலை அணிவித்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் 30,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று நந்தி பகவானை வழிபட்டு சென்றனர். திருவண்ணாமலை ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் மார்கழி மாத பிரதோஷத்தை ஒட்டி சிறப்பு வழிபாடு வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி சத்புத்தரி நாயகி சமேத ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் மார்கழி மாத பிரதோஷத்தை ஒட்டி சிறப்பு வழிபாடு கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக அதிகாலை முதலே நந்தி பகவானுக்கு பால், இளநீர், தேன், விபூதி, பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட விசேஷ பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பஞ்சலோக கவசம் அணிவிக்கப்பட்டது. மேலும் வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டதை அடுத்து சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனையடுத்து உற்சவமூர்த்தி கோவிலை சுற்றி வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகிலேயே மிகவும் பழமையான மொழி தமிழ். மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேச்சு. நல்ல கண்ணுவுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கியது எனக்கு கிடைத்த பெருமை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். மேட்டூர் அருகே சுங்கச்சாவடியில் வட மாநிலத்தவர்களை தாக்கியதாக 3 காவலர்கள் சஸ்பெண்ட். வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வைரலான நிலையில் நடவடிக்கை. புத்தாண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி 2 நாட்களுக்கு கடலில் இறங்கவோ குளிக்கவோ அனுமதி இல்லை. பொதுமக்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிப்பு. காவல்துறை அறிவிப்பு. இந்து சமய அறநிலையத்துறைக்கு 3 ஆண்டுகளில் 10 கோடி ரூபாய் வருமானம். அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. தொடர் விடுமுறை எதிரொலி. திருச்செந்தூர் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதல். தென்கொரிய விமான விபத்தில் சிக்கி 179 பேர் உயிரிழந்த சோகம். வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் காண ஜெம்லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.